மெதுவாக ஆனால் உறுதியாக அரசியலில் அடியெடுத்து வைத்து 12 ஆண்டுகளை கவுன்சிலராக, இப்பொழுது 12 ஆண்டுகள் எம்பிபியாக அரசியலை வலுவாக கோலோச்சுகின்ற மக்கள் மதிப்பை பெற்ற இங்கே படித்த ஆட்கள் இருக்கிற மாகாணமும் உங்களுக்கு தெரியும் ஒன்டாரியோ என்று சொன்னால் கனடாவின் என்ஜின், பொருளாதார என்ஜின், எக்கனாமிக் என்ஜின் ஆஃப் கனடா. அப்போ இந்த சிஸ்டம் பெஸ்ட் சிஸ்டம் உலகத்திலே உங்களுக்கு தெரியுமா, அமெரிக்காவில் விட. அப்போ அதுகளுக்கு அந்த கிளினிக், இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டாக்டர் நெருக்கடிகள், அந்த ஃபேமிலி டாக்டர்ஸ் கிரைசஸ் எப்படி அதை நிவர்த்தி செய்கிறன்றதுக்கு இப்போ இப்படியான கிளினிக்கு கனடிய பிள்ளைகளே ஒன்றாரிய பிள்ளைகள் எங்கட இங்கே வந்தாலும் அவங்களுக்கு கீவில் வெளிநாட்டு டாக்டர் மாதிரி தான் அவளுக்கு பின்னால் நிற்கணும். அதையெல்லாம் நாங்கள் வேறு அவளுக்கு ஒரு தனி கதவை திறக்கிறோம். வேண்டாம், எங்களோட பிள்ளைகள் இங்கே படித்து இங்கே சின்ன பாடசாலையிலேருந்து ஹைஸ்கூல் போய் எனக்கு தெரியும் எவ்வாறு வெளிநாட்டு டாக்டர்கள் வெளிநாட்டிலேருந்து படித்து வர டாக்டரும் இவ்வளோ சவால்களை எதிர்நோக்கணும். நாங்கள் ஒரு பொருளாதார போர், நாங்கள் வந்து கழிச்சாங்க, நாங்கள் இப்போ ஒரு பெரிய யுத்தத்தில் நிற்கிறோம். அப்போ கனடாவில் இப்போ இதுதான் ஒரு முக்கியமாக ஒரு வேக்கப் கால், எல்லாருக்கும் ஒரு 911 அலாம் அடித்த மாதிரி இருக்கு. இப்போ கனடா ஒரு சரியான ஒரு பணக்கார நாடு, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் முதலாவது நாடு ஒன்றாரியோ. அப்போ இதில் என்னென்று நாங்கள் இந்த வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு வருது, என்னென்று இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பு. இப்போ இது வந்து நல்ல டைம் நீங்களொரு தொழில் துணிவாளராக வாரதற்கு போன்ற பொண்ணு சொல்கிறேன். அதுக்காக வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சி, டாக் வித் ரவி யூடியூப் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். மெல்லன பாயும் தண்ணீர் கல்லையும் உருவி பாயும், ஸ்லோ பட் ஷுவர் என்பதைப் போல மெதுவாக ஆனால் உறுதியாக அரசியலில் அடியெடுத்து வைத்து 12 ஆண்டுகளை கவுன்சிலராக, இப்பொழுது 12 ஆண்டுகள் எம்பிபியாக அரசியலை வலுவாக கோலோச்சுகின்ற மக்கள் மதிப்பை பெற்ற நண்பனாக நல்ல உறவாக இருந்துகின்ற திரு லோகன் கணபதி அவர்களை, கௌரவ லோகன் கணபதி அவர்களை அவருடைய அலுவலகத்தில் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி. இனிய காலை வணக்கம். வணக்கம் நண்பர் கணபதி ரவீந்திரன் அவர்களே. யுகம் வானொலி, யுகம் டிவி, டாக் வித் ரவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் எனது அன்பார்ந்த வாழ்த்துக்களும் நன்றி. நன்றி. ஒரு மிக இக்கட்டான ஒரு சூழலிலே உங்களை சந்திக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும், டொனால்ட் ட்ரம்பினுடைய வரிப்போர் நாளும் பொழுது ஆளுக்கு ஒரு சொல்லிக்கொண்டே இருப்பார். அதுக்கு மத்திய சவாலாக இப்பொழுது கனடிய அரசாங்கம் அதுக்கு வலு கொடுக்கின்ற வகையிலே ஒரு நிலையான கொள்கையோடு இருக்கிறது. ஆனாலும் பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற பொழுதும் அனைத்து பொருட்களுமே வெளியேறிவிட்டேன்னு சொல்லலாம். ஒரு பொருளாதார சிக்கல் மிகுந்த ஒரு காலச்சூழலிலே நீங்கள் ஒரு புதிய வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறீர்கள். இந்த புதிய வரவு செலவு திட்டத்தின் ஊடாக மக்கள் பெறக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை கூற வேண்டும். நல்ல விடயம். நாங்கள் இன்றைக்கு ஒன்றாரியோ கனடா இன்றைக்கு ஒரு புதிய ஒரு உலகத்தை சந்திக்குது. இன்றைக்கு என்றுமே இல்லாத மாதிரியான ஒரு நெருக்கடியில் நாங்கள் இன்றைக்கு சவால்களை எதிர்நோக்கிறோம். நீங்கள் சொன்ன டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் இன்றைக்கு உலகம் முழுக்களும் கதைக்கிற அளவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினுடைய வரி சுமைப்பு சொல்கிற டாரிஃப் இம்போஸ் இந்த டாரிஃப் தனியாக ஒன்றாரியோ கனடாவுக்கு மாத்திரமில்லை, உலகம் முழுக்கள். அப்போ இந்த சவால்களை, இந்த நிலைமைகளை எதிர்நோக்குகின்றதுக்கான ஒரு பட்ஜெட்டாகத்தான், வரவு செலவு திட்டமாகத்தான் இந்த 25, 26க்கான வரவு செலவு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது என்ன உண்மையிலேயே டாரிஃப் ப்ரூஃப் என்று சொல்லலாம். டாரிஃப் ப்ரூஃப், பிளட் ப்ரூஃப், டாரிஃப் ப்ரூஃப் பட்ஜெட் என்று தான் இதை பார்க்க முடியும். அப்போ அதனூடாக பல உதவிகளை நாங்கள் இம்மிடியட்டாக இதில் எப்படி இதைய சவால்களை சமாளிப்பதற்கு மக்களுக்கும் பிஸ்னஸ்களுக்கும் அரசாங்கங்கள் கவசம், முனிசிபல் கவர்மெண்ட் எல்லாத்துக்குமான ஒரு பாதுகாப்பு கவசங்களாக இந்த பட்ஜெட்டை கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான வரவு செலவு திட்டம். அருமையாக சொன்னீர்கள். அதாவது மக்களுக்கு போர்க்காலத்தில் எப்படி ஒரு போர் வீரருக்கு கவசம் இருக்குமோ, அதே போல் மக்களுக்கு இந்த காலகட்டத்திலே நாடு முழுவதும் வரியினுடைய வரி அலை என்று சொல்லலாம். அப்போ பெருசாடிக்கு சின்ன அடிக்கு அப்போ மக்களை பாதுகாப்பதற்காக இந்த ஒன்றாரியோ அரசு ஒரு வலுவான சக்தியாக இருப்பது உண்மையில மகிழ்ச்சிக்குரியது. இரண்டாவது விடயமாக
இந்த வரியினூடாக மக்கள் பல பிரச்சனைகளை இன்னல்களை சந்திக்க நாளாந்தம் சாதாரணமாக 1.90 வாங்கிய ஒரு பொருள் இன்றைக்காவது 3.90 4 அப்படி விலை உயர்ந்து நீங்கள் எந்த பலவையாக இருக்கட்டும் பொருட்களாக இருக்கட்டும் வாகன உதிரி பாகங்களாக இருக்கட்டும் அனைத்துமே விலை உயர்ந்து விட்டது. ஒரு விலை சுமைக்குள் அழுத்தத்துக்குள் மக்கள் வாழ்கிறார்கள். இந்த அழுத்தத்திலிருந்து மக்களை ஆசுவாசப்படுத்துவதற்கு புதிய வரவு திட்டம் ஏதாவது வழிவகை செய்திருக்கிறது. இப்போ நாங்கள் முதல் பார்ப்போம் இந்த வரவு செலவு திட்டத்தின் முக்கியமான அம்சங்களை பார்ப்போம். இந்த அதை பார்த்துட்டு நாங்கள் நீங்கள் சொல்கிறது மக்கள் வந்து இன்றைக்கு அஃபோர்டபிலிட்டி அந்த அவங்களுக்கு வந்து வாழ்க்கை செலவுகள் எப்படி அந்த சுமைகள் சுமக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் வந்து இன்றைக்கு கூட்டப்பட்டிருக்கிறது. ஃபுட்டின் ப்ரைஸாக இருக்கலாம், சாப்பாடுகளோ அல்லது உங்களுக்கு உங்கள் அன்றாட வாழ்க்கைக்குரிய செலவுகள் வந்து சுமக்கப்பட்டிருக்கு. அப்போ சொல்கிறது அஃபோர்டபிலிட்டி கிரைசஸ். அப்போ இன்றைக்கு வந்து நாங்கள் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் இப்போ கூட பாதிக்கப்படுறது தொழிலாளர்கள், அதுவும் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு தெரியும் ஒன்டாரியோ தான் கனடாவின் என்ஜின், அதில் வந்து வாகன ஜாந்திர சொல்கிற மேனுஃபேக்சரிங். அப்போ ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சர் தான் கடை இம்பேக்ட் பண்ணப்படுது. குறிப்பாக சொல்லுவின மண்ணளவாக கிட்டத்தட்ட 5,500,000 தொழிலாளர்கள் வேலையை சவால்களை தங்களோட வேலை இருப்புகளை அது வந்து லே ஆஃப் பண்ணப்படுமா என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் கணக்க இவி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அது வந்து பேட்டரி செய்கிறது வாகனம் செய்கிறதுன்ற டிமாண்டெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதுக்கான மக்களுக்குரிய பணம் செல்லாதபடியாக அந்த வாகனங்களை வேண்டதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதால் சில அசம்பிளி லைன்களை நிப்பாட்ட இல்லை, ஆனால் கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி கொஞ்சம் இடநிறுத்தி வச்சிருக்கேன். அப்போ இந்த நிலையில் அவளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ப்ரொடெக்டிங் ஒன்டாரியோ என்று சொல்லி 5 பில்லியன் நிதிகளை நாங்கள் அது கூடாக வேலைவாய்ப்பை பாதுகாக்கவும் தொழில்களை வளரச் செய்யவும் நாங்கள் அந்த நிதியை ஒதுக்குறோம். மற்றது ஒன்டாரியோ எப்படி இப்போ இந்த பொருளாதார நிலையிலே ஒன்டாரியோ எப்படி ஒரு எக்கனமி உங்களுக்கு தெரியும். எங்களுக்கு வாக்களிக்கிறது கூட மக்கள் முதலாவது கேள்வி என்ன, நீங்கள் பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் கொண்டு செல்வீங்க? இல்லை பொருளாதாரம் நல்லா வந்தால் தான் மக்கள் சீக்க முடியும். அவளுக்கு தொழில் இருக்கும், அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும், அவள் வீடு வேண்டலாம், டாக்ஸிகளை கட்டலாம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கை தரம் கூடும். அப்போ மக்கள் வாழ்றதுன்றது ஒன்டாரியோ இல்லை எக்கனமி. எந்த உலக நாடுகள் முழுக்களும் இல்லை கனடா நாடு இருந்தாலும் பொருளாதாரத்தை யார் செய்வினமோ, பொருளாதாரத்தை யார் திறமாக கட்டமைப்பு செய்யணுமோ அவளுக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறார். அதான் முதலாவது கேள்வி. அப்போ நாங்கள் அப்படியென்று பார்க்கல அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நாங்கள் 200 பில்லியன்களை நாங்கள் முதலீடு செய்கிறோம். இந்த பொருளாதாரத்தை வளர்க்குறது பல துறைகளில். அதில் கிட்டத்தட்ட இந்த 25-26 வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் 33 பில்லியன் நாட் பில்லியன்களை ஒதுக்கு செய்கிறோம். அப்போ இதில் பல துறைகள் அடங்கும். அப்போ அதில் நாங்கள் விரிவாக இன்னொரு டைமில் நாங்கள் வானொலி டிவி கூட கதைப்போம். அடுத்தது டிடிசிக்கு உங்களுக்கு தெரியும் டொரண்டோ டிரான்சிட் கமிஷன், அது எங்கிட்ட இல்லை, சிட்டி ஆஃப் டொரண்டோ. இப்போ சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து உங்களுக்கு தெரியும் அவருடைய பொருளாதார நிலைமை வரவு செலவு திட்டம் கிட்டத்தட்ட $1 பில்லியன் அவளுக்கு துண்டு விழுகிற நிலையில இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதை சரி பண்ணுறதுக்கு இன்றைக்கு பல அரசுகளுடைய உதவிகளை உங்களோட மேயர் வந்து கேட்டுக்கின்றிருக்கிறார். அப்போ நாங்கள் அவளுக்கு என்ன செய்கிறோம் என்றால் நாங்கள் 2 பேர் நாங்கள் ஒன்று வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் கார்டினரி எக்ஸ்பிரஸ்வே அது வந்து கல்லுகள் விழுந்துகின்றது என்ன ஆக்கள் ட்ரை பண்ணி நாங்கள் திருத்த இல்லை, நிதி இல்லை. ஆறு கார்டினரி எக்ஸ்பிரஸ்வே எங்கிட்ட இல்லை. அது டொரண்டோ மாநகர சபைன்றது அது மாதிரி டொன்வெலி பார்க்குவே. இந்த ரெண்டையும் நாங்கள் பொறுப்படுத்த நாங்கள் அதை ப்ராவின்சல் வந்து அதை பொறுப்படுத்தோம். அதே மாதிரி தான் டிடிசியும் வந்து நாங்கள் அதை பொறுப்படுத்த இல்லை. இச்சில் அவர்கள் தான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட $758 மில்லியன் கிட்டத்தட்ட 55 புதிய சப்வே ரயில்களை வாங்குறதுக்கு நாங்கள் செய்கிறோம். அது ஒரு பெரிய ஒரு ரிலீஃப். அது ஆறுக்கு ரிலீஃப். நீங்கள் எல்லாம் சாப்பிடல இருக்கிறீங்க டொரண்டோவில், இது உங்களோட டாக்ஸை குறைக்குது. அதோட நீங்கள் அவாத சிட்டி வேண்டன்னு சொன்னால் அந்த பணம் அங்கேருந்து வரணும், உங்களோட வரி, உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எல்லாம் உங்களோட வரியிலேருந்து வரணும். அது மாதிரி ஒன்றார் இந்த பட்ஜெட்டில் இன்னும் உண்டு. உங்களுக்கு தெரியும் இன்றைக்கு அடுத்த ஈக்குவலான பெரிய இஷ்யூ. நாங்கள் இப்போ எலெக்ஷன் முடித்து டோர்களுக்கு போயிருந்தாங்க, கதவுகளையும் தட்டுனாங்க இந்த விண்டரில். அப்போ முதலாவது பெரிய பிரச்சனை அவளுக்கு கார்கலம் ஓட்டோ தேப்ட், மற்றது பிரேக்கன் வீடு. அது வந்து பெரிய. இப்போ நீங்கள் பார்க்கின்ற ஒன்டாரியோ கனடா இப்போ வித்தியாசமான கனடா, வித்தியாசமான ஒன்றாரி, வித்தியாசமான எங்களோட நகரங்கள் சிட்டிகள் ஏன்னா அவ்வளோத்துக்கு களவுகள். உங்களுக்கு தெரியும் பெரிய மோல்களையே போய்
உழைச்சி போட்டு போகிறாங்க. 15-20 இளைஞர்கள் போய் உடைக்கணும் பட்டப்பகல். நகை கடையில் உழைச்சிருக்கோம். அப்போ அப்படியான இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், 1 பில்லியன்கள் அந்த ஒன்டாரியோ காலேஜ் அந்த பொலிசுகளுக்குரிய ட்ரைனிங்கள் கொடுப்பதற்கும் பொலிசுகளை ஹையர் பண்ணுறதுக்கும் அந்த புனடுத்தானம் செய்கிறதுக்கு நாங்கள் 1 பில்லியன் டாலர் ஒதுக்குறோம். இது ஒரு முக்கியமானது. பட் உங்களுக்கு தெரியும் அந்த பொலிசின் தகமையில ரிக்ரூட் பண்ற தகமையில குறைச்சிருக்கேன் கேள்வி. முந்தைய ஒரு பட்டதாரி தான் நீங்க பொலிசா வாராக்கும் உங்களுக்கு அடிப்படை ஒரு பட்டதாரி. இப்ப நீங்க ஹை ஸ்கூலோட நீங்க போகலாமட்டா டக் போட்டு தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாரு. என்றால் பொலிசுக்கு நிறைய தேவை ஆக்களை எடுக்கிறதுக்கு அந்த தகமை உள்ள ஆக்கள் குறையத்தான் இருக்கணும். அப்ப அந்த தகமை குறைச்சதால நிறைய நாங்க பொலிசுக்கு ஆக்களை சேர்ப்பதற்கான அந்த வழியை கதவை பெருசா திறந்திருக்கிறோம். மற்றது இதுல முக்கியமான இந்த பட்சம் நீங்கள் ஈக்குவலாக எல்லாம் வந்து நம்பர் 1 சொல்லி எல்லாரும் முக்கியமான மிஸ் வந்து இப்போ என்ன மாதிரி பாதுகாப்பு அது மாதிரி ஹெல்த் கேர் சுகாதாரத்துறை வந்து இதில் ஒரு முக்கியமான உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் மக்கள் இன்றைக்கு ஒன்றாரியோவில் குடும்ப வைத்தியர் இல்லாமல் இருக்கும். அது சொல்கிறது பிரைமரி கேக்கு வராது குடும்ப வைத்தியர் எல்லாம் இருக்கணும். அப்போ இது வந்து இன்னொரு 2-3 வருடங்களில் ஒரு ஆகக்கூடிய ஒரு 5 வருடங்களுக்குள்ள இது 5 மில்லியனா மாற போறான அந்த அந்த புள்ளி விவரங்கள் எதிர்வுகள் கூறப்படுது. அப்போ அது எப்படி இது வந்து சீரியஸான இஷ்யூ. உங்களுக்கு தெரியும் கனடாவின் ஒரு பெஸ்ட் சிஸ்டமே பிரைமரி கேர் சிஸ்டம். என்ன ஒரு 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 நெய்பர்ஹுட்ல டாக்டர்ஸ் இருக்கணும். இப்போ இங்கே இருக்கிறீங்க பாருங்கள் அந்த மூலையில் எங்களோட வைஃப் டாக்டர் ஐஸ்லோ இது இருக்குது. அப்போ அதுதான் ஹப். அப்போ இந்த சிஸ்டம் வந்து பெஸ்ட் சிஸ்டம் உலகத்திலேயே உங்களுக்கு தெரியுமே அமெரிக்காவில் கூட. அப்போ அதுகளுக்கு அந்த கிளினிக் இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டாக்டர் நெருக்கடிகள் அந்த ஃபேமிலி டாக்டர்ஸ் கிரைசஸ் எப்படி அதை நிவர்த்தி செய்கிறன்றதுக்கு இப்போ இப்படியான கிளினிக்குகளில் இப்போ சின்ன கிளினிக்குகளில் அந்த புதிய டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுறது. இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரியும் டாக்டர்ஸை நாங்கள் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி நீங்கள் கேட்க போகிறீங்க அந்த கேள்வி. நாங்கள் புதிய மாணவர்களை புதிய ஆட்களை உள்வாங்குறோம் இந்த கூடுதலாக வைத்தியர்களாக வாரத்துக்கு. அதே நேரத்தில் நாங்கள் வெளிநாட்டில் இருந்து வர ஆட்கள் உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷ்னல் ட்ரெயின் டாக்டர்ஸ் அவளை எப்படி நாங்கள் அவளுக்கான கதவுகளை எப்படி திறக்கிறோம். அவளுக்கான சின்ன கதவு தான் திறந்திருக்கு, சின்ன இடைவெளி அதுக்கெல்லாம் தான் பூந்து வரோம். இப்போ நாங்கள் அந்த எங்களுடைய அரசு அதை பெரிய இதாக திறக்கிறோம் வெளிநாட்டு டாக்டர்களை. அதே மாதிரி ஐஎம்ஜி என்று சொல்கிறேன் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் கிராஜுவேட் இங்கே படிச்சுட்டு போய் கனடிய பிள்ளைகளே ஒன்றாரிய பிள்ளைகளை எங்கிட்ட இங்க வந்தாலும் ஒரு கீவில் வெளிநாட்டு டாக்டர் மாதிரி தான் அவளுக்கு பின்னால் நிற்கணும். அதையெல்லாம் நாங்கள் வேறு அவளுக்கு ஒரு தனி கதவை திறக்கிறோம். எங்களோட பிள்ளைகள் இங்கே படிச்சு இங்கே சின்ன பாடசாலையிலிருந்து ஹை ஸ்கூல் போய் யூனிவர்சிட்டி போய் இங்கே மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கிடைக்காமல் இங்கே வைத்தியராக வர முடியாமல் அவளோட வெளியால் போய் வேறு நாடுகளில் போய் படிச்சுட்டு வந்தால் அவளும் வந்து வெளிநாட்டு டாக்டர் மாதிரி தான் இவ்வளோ காலம் முந்தைய அரசியலில் லிபரல் என்டிபி அரசியல் எல்லாம் அவளுக்கான கதவுகள் எல்லாம் கொஞ்சம் தான் ஓட்ட இருந்தது. இப்போ நாங்கள் அதை எங்களோட பிரிமியர் டாக்டர்ஃபோர்டும் எங்களோட சுகாதார அமைச்சரும் நானும் அதில் ஒரு முக்கியமான ஆள். என்றால் எனக்கு தெரியும் எவ்வாறு வெளிநாட்டு டாக்டர்கள் வெளிநாட்டிலிருந்து படித்து வர டாக்டரும் இவ்வளோ சவால்களை எதிர்நோக்கணும். அப்போ எங்களோட வைத்திய நெருக்கடி ஒரு பக்கத்தில் இருக்கும், ஆனால் இங்கே நிறைய டாக்டர்ஸ் இருக்கணும். ஆனால் அவள் இந்த சிஸ்டத்துக்குள்ள லைசன்ஸ் எடுத்து வர முடியாமல் இருக்கிறான். அப்போ அவங்களே எப்படி இந்த சிஸ்டத்துக்குள்ள கொண்டு அந்த அது சொல்கிறது பாத்வே ப்ராஜெக்ட்னு சொல்லி அவளை எப்படி லிங்க் பண்ணுறது அந்த கேப்பு எப்படி லிங்க் பண்ணி செய்கிறதுக்கான அது வந்து முக்கியமாக இருக்குது. மற்றது உங்களுக்கு தெரியும் இது நாங்கள் ஒரு பொருளாதார போர் நாங்கள் கழிச்சாங்க. நாங்கள் இப்போ ஒரு பெரிய யுத்தத்தில் நிற்கிறோம். ஆயுதம் எடுத்த யுத்தம் இல்லை, பொருளாதார யுத்தம். அப்போ பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்தோட அப்போ இப்போ கனடாவில் வெரி போர். அப்போ கனடாவில் இப்போ இதுதான் ஒரு முக்கியமாக ஒரு வேக்கப் கால். எல்லாருக்கும் ஒரு 911 அலாம் அடித்த மாதிரி இருக்கு. இப்போ கனடா ஒரு சரியான ஒரு பணக்கார நாடு, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் முதலாவது நாடு. அதில் ஒன்றாரியம் வந்து ஒரு ரிச்சான ஒரு நல்ல பொருளாதார ரீதியான மற்றது இங்கே படித்த ஆட்கள் இருக்கிற மாகாணமும் உங்களுக்கு தெரியும் ஒன்டாரியோ என்று சொன்னால் கனடாவின் என்ஜின் பொருளாதார என்ஜின் எக்கனாமிக் என்ஜின் ஆஃப் கனடா ஒன்டாரியோ. அப்போ இதில் என்னண்டு நாங்கள் இந்த வேலை வாய்ப்புகள் குறைஞ்சு வருது, என்னண்டு இந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பு. இப்போ இது வந்து நல்ல டைம் உங்களோட தொழில் துணிவாளராக வாரதற்கு.
ஓண்டர்பிரனர் அப்படி சொல்றேன் ஆம். தொழில். அதுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் அவளுக்கு அந்த டேக்ஸ் கிரெடிட்டை கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 1.3 பில்லியனை நாங்கள் அவளுக்கு அந்த அந்த தொழிலை தொடங்குறவளுக்கு அதுகளுக்கு உற்சாகம் கொடுப்பதற்கும் அதுகளை ஊக்குவிப்பாக்குமானதை கொடுக்குறோம். அது ஒரு முக்கியமானபடி. அப்போ சொல்லுங்க, யங் பிள்ளைகள், இப்போ எங்கள்கிட்ட யங் பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கணும், கொலிச்சில இருந்து வரையணும், யூனிவர்சிட்டி இருந்து வரையணும், தாங்கள் தொழில்களை தாங்கள் யோசிக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இஸ்ரேலெல்லாம் ஒரு 10 மில்லியன் பீப்புள், இந்த உலகத்திலேயே இண்டிபேட்டர்ன்னு சொல்றது. இப்படியான தொழிலை தாங்களா திறந்து செய்யறதுக்கான ஒரு பெரிய ஒரு வலுவான நாடோ ஒரு இஸ்ரேல் இருக்கு. என்னோட ஒரு சின்ன ஒரு நாடு இருக்கு. ஆனால் அதை இப்போ கனடா எல்லாம் அதோட கம்பேர் பண்ணலாம். அதோட பலம் வாங்கின பலம் மிக்க மற்ற பல்தேசிய இனங்களை மூலையோட உள்ள, உங்களுக்கு தெரியும், இப்போ மார்க்கம் எல்லாம் பல்தேசிய இனத்தின் வாழுகின்ற ஒரு நகரம் கனடாவிலே. நிச்சயமா சென்சஸின் படி அது நம்மளுடைய என்னுடைய தொகுதி, இந்த மாக்கம் தோணில் தொகுதி, இன்னும் பல்தேசிய மக்கள் வாழ்றது. எல்லாரையும் பார்ப்பீங்க நீங்கள். உலகம் முழுக்களும் சுற்றி எங்கட மக்களை பார்க்க தேவையில்லை. சாப்பாடு மார்க்கத்தில் வந்தால் நீங்கள் உலகத்தை பார்க்கலாம். நிச்சயமா. அப்போ பூட்டை பார்க்கலாம், கலாச்சாரத்தை பார்க்கலாம், அவங்களோட கலாச்சார விழாக்களை பார்க்கலாம், அது மாதிரி. அப்போ என்னத்தை சொல்ல வந்தனா என்றால், அந்த பிரெயின், யங் பீப்புள், இந்த பிரெயின், புதுக்க வர பிரெயின் இங்கே இருக்குது. ஆனால் நாங்கள் ஏன் செய்ய இல்லை என்றால், முன்னே அரசுகள் தவறு இருக்குது. ஏன்னா நாங்கள் நிறைய அமெரிக்காவில் தங்கியிருந்திருக்கிறோம். அமெரிக்க முதலாளித்துவ அரசனுடைய தங்கியிருக்கிறோம். இப்போ ட்ரம்ப் மாதிரி எத்தனை ட்ரம்ப்புகள் வருவிடும். அப்போ நாங்கள் எங்களை ப்ரிப்பேர் பண்ணணுமே இல்லை. அப்போ அதுக்கு நாங்கள் சொல்கிறோம், இளம் பிள்ளைகளை நீங்கள் தொழில்களை நீங்கள் துணிந்து ஆரம்பிங்கள். உங்களுக்கு அதுக்கு ஒரு நிறைய சப்போர்ட் கிடைக்கும். அதுவும் இந்த பட்ஜெட்டில் வரவு செலவு திட்டத்தில் வந்திருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமானது, இந்த தொழில் வாய்ப்புகளை தருவதற்கு உருவாக்குவதற்கு மாத்திரமில்லை, நீங்கள் இருக்கிற சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு வேலை எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், எத்தனை இளம் பிள்ளைகள் எங்கள்கிட்ட அவங்கள இந்த ரெசுமியான்னு சொல்கிறேன், அவங்கள வேலை எடுக்க அந்த ரெசுமி இந்த திக்கில் அங்கே இருக்கு என்ற அறையில் எங்கள்கிட்ட கதவை தட்டுக்கன்று இப்போ ஒரு கிழங்கும். அப்போ அவள் நல்லா படிச்சிருக்கணும், இங்கே யூனிவர்சிட்டியால் வரையணும், ஆனால் வேலை இருக்குது. இப்போ ஒன்றாரியோவில் மேற்கு வடக்கு பக்கத்துல வேலைகள் இருக்குது. நல்ல சம்பளத்தில், நல்ல தொழில்நுட்பமான ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்கிறோம், ஸ்கில் லேபர், ஹை பேயிங் ஜாப், பெட்டர் பேயிங் ஜாப் எல்லாம் இருக்குது நிறைய காரணம். ஆனால் இவள் படித்த பட்டங்களுக்கும் எடுத்த டிப்ளமாக்களுக்கும் அந்த வேலைக்கும் அந்த ஃபீல்டெல்லாம் படிச்சிருக்கணும். ஆனால் இப்போ அவள் கேட்குற அந்த தொழில்நுட்ப இது இவர்கிட்ட இல்லை, குவாலிஃபிகேஷன், அந்த குவாலிஃபிகேஷன். ஆனால் இவர் அடிப்படை கல்வியை யூனிவர்சிட்டியில் கொலிச்சியில் இருந்து எடுத்திருக்கணும். அதற்கான தகுதி. அப்போ அந்த ரெண்டையும் அந்த இடையில கேப் இருக்கு, இடைவெளி ஒன்று இருக்கு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய கிட்டத்தட்ட அதான் ஒரு பில்லியன், இந்த பட்ஜெட்டில் 1 பில்லியன் மொத்தமாக நாங்கள் 2.5 பில்லியன் ஒதுக்கியிருந்தாலும் இந்த பட்ஜெட்டில் 1.5 பில்லியன் ஒதுக்கியிருக்கோம். அதன் மூலம் உங்களுக்கு தெரியும், இப்போ அது சொல்கிறது அப்ரெண்டிஸ்ஷிப் சொல்லி, இப்போ நீங்கள் வந்தால் வேலை செய்யல முதலாளிமார்கிட்ட நாங்கள் அவளுக்கு கொடுக்குறோம் காசு, அவளுக்கு நாங்கள் சம்பளத்தை தாரோம், நீங்கள் அந்த பிள்ளைகளை பெற்றுல அந்த இளைஞர்களை நீங்கள் ட்ரெயின் பண்ணுங்க. இளைஞர்களோ அல்லது புதுக்க கனடாவுக்கு வாரவர்களோ, இந்த தராதரங்களோட வாரவர்களை, அவங்களோட படிப்பெல்லாம் நல்லா இருக்குது, பட் அவங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனபடியால் அந்த தொழிலுக்கு தக்கனையாக நீங்கள் உருவாக்குங்க. அதுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அது மினிஸ்டர் ஆஃப் லேபருக்குள்ள வருது, அதுக்கு ஒதுக்கி இருக்கிறான். அது ஒரு முக்கியமான இது. மற்றது அதை விட இன்னொன்று சொல்லலாம், இந்த பிரைமரி கேர் அப்படி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், டாக்டர்மார் கொண்டு வரது, அவளை ட்ரெயின் பண்ணுறது. இப்போ அது இது இந்த ப்ரொஜெக்ட் எப்படியான ஒரு திட்டமே புதுசாக தொடங்கப்படுது. இப்போ என்ன மாதிரி இருக்கின்ற நல்ல எக்ஸ்பீரியன்ஸான முதிர்ந்த டாக்டரோட புதிய படிச்சு வாரவர்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள விடுபட முந்தி, லைசன்ஸ் எடுக்க முந்தியே அவளுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு தெரியும் எத்தனை வருத்தங்கள் இருக்கு உடம்புல, எத்தனை வருத்தங்கள் அதை கண்டுபிடிக்கிறான்றதுக்கு அது ஒரு பெரிய ஒரு அதான் உங்களுடைய எக்ஸ்பர்ட் டாக்டர்கிட்ட இது உங்களோட நோயை கண்டுபிடிக்கிற வருத்தத்தை, சிம்டத்தை, குணங்குறிகள் தான் அவள் சொல்லி வேணும். என்ன வருத்தம் கண்டுபிடிக்கிற டாக்டர் திட்ட வேணும். அப்போ அதுகளுக்கான ட்ரைனிங்கள் அதில் செய்கிறது புதிய டாக்டருக்கான இதிலும் இதில் முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது முக்கியமாக. மிகவும் நல்லது. என்னுடைய கேள்விகளுக்கு மிக தெளிவாக, விளக்கமாக, விரிவாக 3 இணைந்தீர்கள், பதிலளித்தீர்கள். இப்பொழுது நான் சற்றும் நீங்கள் எதிர்பாராத ஒரு விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இது பொருத்தமான நேரம். என்னன்று கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, நன்றி கொன்ற மகன். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்த வேளையிலே நான் கண்கூடாக பார்த்து மகிழ்ந்த சில விஷயங்கள். நீங்கள் பல விடயங்களிலே
மக்களுக்கு அவங்களுக்கு வாக்களித்த மக்கள் அந்த ஒரு எல்லைக்குள் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் சென்று உதவ முடியும் அங்கெல்லாம் சென்று உதவி இருக்கிறீர்கள். அதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். தொழிலிலே கொஞ்சம் பின்தங்கின தொழிற்சாலைகளுக்கு சென்று அவளை உற்சாகப்படுத்த வேண்டிய பெருந்தொகை பணங்களை கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்கிறீர்கள். அல்லது உணவு வகைகளை வாரி வழங்கி அந்த காலத்தில் வெளியில் போயில்லாத சாப்பாடை வாங்கிலாத தவித்த மக்களுக்கு உணவளித்தவர்களை காப்பாற்ற இப்படி பல்வேறு பணிகளை ஆற்றியமைக்காக இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சி, டாப் வித் ராவி யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரியும். நன்றி. ஏன்னா நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உண்மையாத்தான் நான் வந்து பார்த்துருக்கேன். உண்மையாக தெரியும். அது நீங்கள் அருமையான பாயிண்ட் என்னென்றால் இந்த முறை எலெக்ஷன் நடந்தது. அதுக்கு நாங்கள் நடக்கைகள் எலெக்ஷன் நடக்கிற கோவிட் டைமில் அதுக்கு பிறகு தான் இந்த எலெக்ஷன் வருது. அப்போ ஆக்கள் சொல்லிடணும், எங்களோட தமிழ் மக்கள் மாத்திரம் இல்லை, எங்களோட முதியோர் மாத்திரம் மற்ற இனம் எங்களெல்லாம் மாஸ்க் இல்லாத நேரத்தில் மாஸ்கில் போய் இருக்கையில் ஹேண்ட் சானிட்டர் இல்லாத நேரத்தில் எங்களோட வீடுகளை கொண்டு வந்து அது கொடுத்தனாங்க. அது என்னன்னா வெளியால் டோரில் போய் இப்போ எங்களோட ஸ்டாஃப் கோவிட் டைமில் கூட நாங்கள் ஆஃபீஸில் எல்லாம் திறந்துருந்தாங்க. எல்லாரும் இருக்கிற ஒரு ஆள் ஒரு நேரத்தில் இருந்து வெளியால் வந்து எல்லாத்தையும் எடுத்து வீடு கூட டோருக்கு வெளியால் கொண்டே போட்டது. அதை இப்பொழுது நாங்கள் இந்த முறை டோருக்கு போய்க்கல அது குறிப்பாக எங்களோட மக்கள் முதியோர்களும் மற்ற சீன இனத்து மக்கள் அதை ஞாபகம் வச்சு சொல்லினோம். அதை நாங்கள் மறக்க இல்லைன்னு சொல்லி இப்போ நாங்கள் இது வந்து நாங்கள் தேர்தலுக்காகவோ அல்லது வாக்குக்காக நாங்கள் செய்கிறோம். இது எங்களோட மக்கள் எங்களோட மாதிரி நீங்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட், ஒரு முக்கியமான பாயிண்ட், எங்களுக்கு நிறைய இது கிடைச்சது டொனேஷன்கள், ஒரு பெரிய அமைப்பு இந்த சாப்பாடுல பேக்கில் கிட்டத்தட்ட ஒரு $50 ஒவ்வொரு பேக்கள் கிடைக்கும். அந்த குடும்பங்களுக்கு கணவரங்கள்ட்ட அடித்து கேட்பணும். குறிப்பாக இந்த முதியோர்கள், இந்த குறைந்த வருமானத்தில் இருக்கிறவர்கள், எங்களுக்கு சாப்பாடுகளுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் அவர் வீடுகளுக்கு நாங்கள் கொடுத்தனாங்க. அது மாதிரி இந்த மொஸ்கோலோட இணைஞ்சு வேறு செய்த நாங்கள். மற்றது பறையாற்றியம் ஒரு ஈரானிய சமங்கூடியெல்லாம் சேர்ந்து நல்ல விஷயம். நீங்கள் இந்த இடத்துல சொன்னேன், எப்பொழுதும் இன்றைய சம்பவம் நாளைய சரித்திரம் என்பார்கள். அன்றைய சம்பவம் இன்றைக்கு சரித்திரமாயிருக்கேன். அந்த நேரத்தில் வலுவில்லாமல் இருக்கிற ஒரு காலத்தில் நீங்களாக சென்று தேடி மாஸ்க் கொடுத்து உணவு கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து அந்த மக்கள் பணி தான் உங்களை கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் இந்த அரசியலில் உங்களை கோல் வச்சு வைத்திருக்கிறது என்றால் நீங்கள் மக்களுக்காக செய்த மக்கள் சேவையை மகேசன் செய்யணும். கோயிலுக்கு போய் அரிசினா அதுதான் சமயத்துக்கு எதிரானவன் இல்லை, செய்வதை விட மக்களுக்கு பணியாற்றுவது சொன்னது. சரி, இப்பொழுது மக்கள் சொல்லுகின்ற பொழுது மிக முக்கியமான இன்னொரு கேள்விக்கு நான் செல்ல போகிறேன். அதாவது இப்பொழுது பொதுவாக வயதானவர்கள் அதிகரித்து இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தெரியும். இந்த வைத்திய சேவை எடுத்துக்கொண்டால் மிக பிரம்மாண்டமான ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. முதலாவது டாக்டர் பற்றாக்குறை. நீங்கள் ஆரம்பத்தில் போல குடும்ப வைத்தியர்கள் இல்லை, பலர் குடும்ப வைத்தியம் இல்லாமல் தவிக்கிறார்கள். மற்றும் புதிதாக வந்தவர்களை வரவேற்று அரசாங்கம், ஆனால் அவருக்கான சரியான வழிமுறைகள் இல்லை. அவர் தங்களுக்கு இங்கே போய் டாக்டர் அண்மையில் ஒருத்தருக்கு வருத்தம் வந்துட்டு எங்களை மோட்லேருந்து அழுகிறார். ஏன்னு அழுகுறீங்கன்னு கேட்க, எனக்கு வருத்தம் என்னென்ற ஒரு இதுவும் இல்லை, நான் எக்ஸப்ட் பண்ணப்படையில்லை, நான் டாக்டரை தாங்கிலாம். அப்படியான பலரை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த குறைபாடுகளை போக்குவதற்கு இந்த புதிய இன்னொரு முக்கியமான விஷயம், எமர்ஜென்சிக்கு போனால் நீங்கள் சாப்பாடு கட்டிக்கொண்டே போகலாம். 5 மணித்தாலும் 6 மணித்தாலும் குந்தி கொண்டுள்ளதிலே வருத்தம் முடியும். ஆனால் இவற்றை நிவர்த்தி செய்கின்ற வகையிலே புதிய வரவு செலவு திட்டத்திலே ஏதாவது அம்சங்கள் இருக்கிறதா? அருமையான கேள்வி. இது வந்து நீங்கள் வழியாக கேட்டிருக்கிறீங்க. இப்போ நாங்கள் இதில் புத்தகம் எழுதுவேன். இந்த மருத்துவத்துறையில் இந்த வைஃப் டாக்டராக இருக்கிற அது மாத்திரமில்லை, எங்கள்கிட்ட நிறைய புதிய வைத்தியர்கள் இந்த சிஸ்டத்துக்குள்ள வர முடியாத எத்தனையோ விளம்பரத்தில் என்கிட்ட வாரவங்க. நான் அவங்களோட குரலாக இருக்கிறேன். அந்த அவளுக்கு இந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த அரசு இப்போ இதெல்லாம் வந்து எங்களோட மாகாண அரசுக்கு உட்பட்டது. நீங்கள் கேட்ட விஷயங்கள் எல்லாம் டாக்டரை ஹேர் பண்ணுறது, லைசன்ஸ் கொடுக்கறது, இது மத்திய அரசு இல்லை, மாகாண அரசு. புதிய ஆஸ்பத்திரிகளை கட்டுறது, நர்சஸில் ஹையர் பண்ணுறது, கொலிச்சல் அவங்களுக்கான பயிற்சிகள், இதெல்லாம் வந்து மாகாண அரசுக்கின்ற அதிகாரத்துக்கு உட்பட்ட 100%. அப்போ இது வந்து கிட்டத்தட்ட 1.8 பில்லியன் நாங்கள் கடந்த வருஷங்கள் இப்போ 2-3 வருடத்துக்கு முந்தைய ஒதுக்கிட்டோம் இந்த வைத்தியர்களை கூட ஹையர் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் அருமையான கேள்வி இன்னொன்று நீங்கள் ஞாபகப்படுத்திருந்தீங்க, 50 வருடங்களாக மெடிக்கல் ஸ்கூல் கட்டுப்பட இல்லை. என்னொன்று நீங்கள் மில்லியன் கணக்கில் மத்திய அரசு ஆக்களை திறந்து விடுது கதவை. ஈவன் 2 மில்லியன் மக்கள் வந்தவள் ஒரு 3 வருஷத்துக்கு 1-2 மில்லியன் 1-6 மாத்திரம். அப்போ எங்கே ஹாஸ்பிட்டல், எங்கே வைத்தியர்கள், எங்கே ஸ்கூலுகள்? இப்போ எல்லாம் சும்மா தனிப்பாக இதாக வரையினோம். எல்லாரும் அந்த இயந்திரமாக வரையினோம். அவளுக்கு பள்ளிக்கூடம் வேணும், அவளுக்கு வைத்தியசாலை வேணும், வைத்தியர் வேணும், வீடு வேணும். அப்போ இதுகளெல்லாம் மாறல திணிக்கப்படுது.
மத்திய அரசு இமிகிரேஷனை திறந்து விடும். ஆனால் இதெல்லாம் கடைசியாக பார்க்குறாரு மாகாண அரசு, மகாராஷ்டிரா மாகாண அரசு, அப்புறம் மாநகர சபைகிட்ட கேட்கும் இவ்வளோ பேரை மக்களை எல்லாம் நீங்கள் அக்கமடேட் பண்ணுறதுக்கு வீடுகளை கட்டுறீங்களான்னு. அப்போ இப்போ இப்படியான நிலைமையில் வைத்தியத்துறைக்கு நாங்கள் நிறைய, அது மாத்திரமில்லை நர்ஸஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நர்ஸ் வைத்திய தாதிகளின் தட்டாப்புறம் நிறைய இருந்தது. இப்போ இன்றைக்கு மாதிரி வைத்தியத்தாது. அப்போ இவ்வளோ காலமும் முக்கியமான பாயிண்ட் சொல்லணும் என்றால் முக்கியமான உங்களை மாதிரி ஒரு முதுமையான உடவியலாளர்களுக்கும் கூட ஊடகங்களுக்கும் தேவை. இவ்வளோ காலமும் வெளிநாட்டு தாதுவர்கள் இங்கே பயிற்சி செய்ய முடியாது. அவளுக்கு லைசன்ஸ் இல்லை, கொடுக்க இல்லை. அவள் வரவணும்னா இன்னொரு 4 வருஷம் அங்கே படித்த மாதிரி படிக்கணும், பட்டம் எடுக்கணும், அது ஒரு நேர்சிங் டிகிரி. ஆனால் நாங்கள் அதையெல்லாம் இப்போ நீக்கி அவர்களை 2800க்கும் மேற்பட்ட புதிய தாதிகளை சட்ட மூலத்தால் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க 2 வருஷத்துக்கு கொண்டு வந்து அவளுக்கான கதவை திறந்து விட்டுருக்கிறார். அப்போ அவர்கள் முதியோர் இல்லத்தில் இப்போ இன்றைக்கு நேற்று ஒரு ஒரு விழாவுக்கு போயிருந்த பொழுது, திருமணத்துக்கு போயிருந்த பொழுது ஒரு நர்ஸ் பிள்ளை சொன்னால், நீங்கள் புதிய வைத்தியர் வெளிநாட்டு தாதிமாரை நீங்கள் எடுக்கிறீங்க நர்சிங்கில், நல்ல விஷயம். ஆனால் அவளுக்கு இன்னும் ட்ரைனிங் காணாது. நான் இங்கே பிள்ளை பிறந்து படித்து வந்த நர்ஸ், எனக்கு பார்க்க தெரியுது அவளுக்கு இந்த சிஸ்டத்தில் இன்னும் அவள் படிக்கணும். நான் சொன்னேன் அதுக்காகத்தான் அவர்களை நாங்கள் முதியோர் இல்லங்கள்லையும் நர்சிங் லாங் டேர்ம் கேர் அந்த படுக்கை அந்த இதுகள்லையும் வைத்தியர்களுக்கு நிர்வாகத்தில் நேரடியான வைத்திய நிர்வாகங்கள்லையும் பயிற்சி பெற்ற நேசியல் நிர்வாகத்து கூடாமல் அவளுக்கு நிறைய ட்ரைனிங்களை வேலை செய்யலையே அதை கொடுக்குறோம். ஆனால் அவளை கொண்டு போய் புதிய எடுத்த நேசை கொண்டு நாங்கள் ஐசியூ நேர்ஸாக விட இல்லை. அதுக்கு நல்லா ஃபைட்டப்பட்ட அது நல்லா இங்கேயே படித்து நல்லா வந்தவளை விடுறோம். இந்த ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் அவ்வளோ நாங்கள் பெரிய நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சவொன்னு. அப்போ நாங்கள் எங்களுக்கு முதியோர்கள் இல்லங்கள் லாங் டேர்ம் கேர் ஹோமுக்கு எங்களுக்கு நேசிங்களா அதெல்லாம் என்ன மருந்தெடுத்து கொடுக்குறதும் ஊசி போடுறதும் ப்ரெஷர் பராமரிக்கிறதுக்கெல்லாம் தேவை. அதில் தான் முக்கியம் இவ்வளோ நாலேஜும் அறிவும் மிகவும் காணும் போதுமானது. அப்போ அந்த நர்சிங்கர்ஸை செய்கிறோம். அது முக்கியமாக நீங்கள் சொன்ன விடயம். அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் இல்லாத ஒரு நாடுன்னு சொன்ன, பிரைவேட் மெடிக்கல் ஸ்கூல் இல்லாத நாடுன்னா கனடா. உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் மூளைக்கு மூலை இருக்கு மருத்துவ டாக்டராக வர்றதுக்கு மற்றது அமெரிக்காவிலேயே எத்தனை காலேஜ், லண்டன் எல்லாரும் லண்டனில் போய் மெடிக்கல் ஸ்கூலில் போய் எல்லாம் பிரைவேட். ஆனால் கனடாவில் அப்படி இல்லை. அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு அருமையான கேள்விக்கு இன்னொரு காரணம், இங்கே அரசாங்கத்தினுடைய கடும் போட்டு அது கூட நிறைய மார்க்ஸ் எடுத்து வார ஆட்களாக போகிற அந்த டாக்டராக தான் வர முடியும். அப்படி டாக்டராக வரணுமென்னு அந்த பேஷன் உள்ள ஆட்கள் வெளியால் போய் படிக்கணும். இப்போ அவளே என்ன மாதிரி உள்வாங்கிறது உள்வாங்கிறதுக்கான அந்த சொல்கிறது ரெசிடென்ஷிப் ப்ரோக்ராம். அதுக்கு நிறைய ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நிறைய காசு வேணும். அதுகளை இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறோம். அருமை, மிக சிறப்பாக இருக்கிறது. இன்னொன்று சொல்லுவார்கள், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர், அனுபவம் சிறந்த ஆசிரியர். உங்களுடைய இந்த 20 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை தான் உங்களுடைய இந்த, நான் உங்களை பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விடயத்தை அவதானித்தேன், எந்த விதமான ஒரு ஆயத்தமும் இல்லாமல் இல்லாட்டி எழுதி வைக்காமல் நீங்கள் இந்த புள்ளி விவரங்களுக்காக மட்டுமே, அதை என்ன சரியாக சொல்ல, உங்களை மாதிரி பொறுப்பு வாய்ந்த பதவியில் இருக்கிறவர்கள் எடுத்தனுப்பில் நான் யாரையும் குறையாது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு எம்பி சொன்ன மொத்தம் 2 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்க நம்ம யாழ்ப்பாணத்துக்கு. இப்போ இவ்வளவு அது பார்லிமெண்ட்டில் சொல்கிறேன். அப்படியான தமிழ்லாம் நீங்கள் நிதானமாக அழகாக பதிலளிக்க எங்களுடைய ஊடக சார்பாக நன்றி. நம்பர் இம்பார்ட்டன்ட், நம்பர் முக்கியம், அது முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் வாழ்க்கை செலவு அது ஒரு மிக முக்கியம். அதற்கும் மேலாக இன்னொன்றை நாங்கள் சொல்ல வேண்டும், கல்வி. ஒரு நாடு சிறந்த நிலை இருக்கிறால் அந்த நாட்டுடைய கல்வித்தரம், பிரைம் மினிஸ்டர் பிஹெச்டி எல்லாம் டாக்டராக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கை தரத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கல்வி, இந்த கல்விக்காக மக்களுடைய கல்வியை உயர்த்துவதற்காக நீங்கள் அருமையான விடயத்தை குறிப்பிடுங்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்களே, எக்கச்சக்கமான கதவு திறந்து விட்டார். எல்லாரும் வருகிறோம், நல்லவர் வாரார், கெட்டவர் வாரார், படித்து வருவார், படிக்காதவர், அவர்களை இனங்கண்டு ஓரளவிற்கு மற்றவர்களை படிப்பில் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அதான் ஒரு வலுவான ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். இந்த புதிய அரசோட திட்டம், உங்களுடைய அரசாங்கம் இதற்காக என்ன வழிமுறைகளை நல்ல வேண்டி என்னென்று சொன்னால், ஒன்றாரிய அரசாங்கம் கல்வியில பல மூலதனங்களை செய்யுது. உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2018 பொறுப்பெடுக்கைகளை, அதான் ஒரு முக்கியம். அப்போ பொறுப்பெடுக்கைகளை எனக்கு 3 பிள்ளைகள் இங்கேயே பிறந்து படித்து பல்கலைக்கழகம் போனவர்கள்.
எனக்கு ஷொக்காக இருந்தது. அப்போ நான் மாநகர சபையில் இருந்தால் நான் மாகாண அரசுக்கு போகிறேன்னு கிட்டத்தட்ட 48 வீதமான பிள்ளைகள் கணிதத்திலையும் கணிதத்திலையும் சயின்ஸ்லையும் ஃபெயில் பண்ணினேன். ஒன்டாரியோ இவ்வளவு அஹ், வளமையான வளம் சார்ந்த வளம் பெரிய ஒரு மாகாணம். பெற்றார்கள் எல்லாம் படித்த பெற்றார்கள், அதிகமாக பெற்றார்கள் எல்லாம். அப்போ பெற்றார்கள் வந்து ஸ்டூபிட் இல்லை, பிள்ளைகள் ஸ்டூபிட் இல்லை, என்னோட ஃபெயில் பண்ணினேன். மேக்ஸிமம் சயின்ஸும் முக்கியமா. ஆனால் முந்தைய இப்போ இதெல்லாம் 15 வருஷமா லிபரல் இருக்குது. இது முந்தின அரசாங்கம் இருக்கும். அவ்வளோதான் டீச்சர்ஸ் இந்த ஃப்ரெண்டுகள் எல்லாரும் நல்ல டீச்சர்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆனால் அந்த டீச்சர்ஸு அந்த மேத் சயின்ஸு பாஸ் பண்ணாத நிலையில் இருக்கிறேன். அந்த ஒன்டாரியோ மாகாணத்துடைய ஸ்டாண்டர்டை ரீச் பண்ண முடியாது இருக்கிறேன் கணக்கு டீச்சர். நாங்கள் அவளுக்கும் ஒரு எக்ஸாம் வச்சோம், சோதனைகள். அது மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த பட்ஜெட்டுக்கு ஊடாக அந்த பட்ஜெட்டுக்கு எங்களோட நிதி இதுகளுக்கு ஊடாக நேரடியாக பிள்ளைகளுக்கு பாடசாலை முடிந்த அப்புறம் அவளுக்கு அந்த சில பிள்ளைகள் மேத்தில் இங்கே நிற்பினோம், சில ஆக்கள் இங்கே நிற்பினோம், இந்த லெவலில் நிற்போம். அப்போ அந்த லெவலை கூட்டுறதுக்கு நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக ஃபண்டுகளை ஒதுக்கி அந்த கல்வி சபைகளுக்கு எங்களுடைய டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் போகிற டொரண்டோவுக்கு ஜோக் ரீஜனல் கல்வி சபைகளுக்கு எல்லாம் ஒதுக்கி அவருடைய தரத்தை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த நிலைமைகளை மாற்றி இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஸ்டீவன் லட்சி பழைய கல்வி அமைச்சர். நான் அவரை சொல்றது நீ ஒரு புரட்சியை செய்திருக்கிறேன் சொல்லி. அது மாத்திரமில்லை, பல விடயங்களே ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும் கோடிங் என்று சொல்கிறது. இப்போ நீங்கள் தமிழ் இப்போ உங்களோட ரேடியோவில் பார்த்தா விளம்பரம் செய்யணும், கோடிங் படிப்பிக்கிறோம், மேத்ஸ் சயின்ஸ் படிப்பிக்கிறோம், டியூட்டரி என்று சொல்லி. அப்போ இதுவெல்லாம் தான் பின்தங்கி இருக்கு. இப்போ கன பேருக்கு எத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்க வசதி இருக்குது, கன பேருக்கு வசதி இல்லை. அப்போ இதுகளை செய்திருக்கிறேன். நிறைய பாடசாலைகளை எத்தனை இமிகிரன்ஸ் வந்திருக்கிற மில்லியன் கணக்கான மக்கள் அப்போ பாடசாலையில் கட்டணும். பாடசாலைகள் நிரம்பி வழியுது, கட்டணம் ரொம்ப வழிஞ்சு. உங்களுக்கு தெரியும் அந்த இன்னொரு மோட்டோ ஹோம் மாதிரி இன்னொரு அடிஷனலாக சும்மா கட்டுவினம், அப்படி கட்டாமல் கட்டுவினம். அப்படி மற்ற பிள்ளைகள் அந்த அந்த தாங்குற இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு பஸ்ஸில் வேறு இடத்துக்கு கொண்டு போயிடும், தூர இடத்துக்கு சொன்னால் அவங்களோட சுற்றாடலில் இருக்கிற சொல்ல நெய்பர்ஹுட் ஸ்கூல் அந்த நெய்பர் ஸ்கூலில் இடம் இல்லை. அப்போ இதுகளுக்காக நிதி ஒதுக்கப்படுறது. இப்போ இந்த நிதி வரவு செலவு திட்டத்தில் நிதி திட்டமிடல் மூலம் கிட்டத்தட்ட 4 பில்லியன் கல்வி 4 பில்லியன் அதில் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் கன விஷயங்கள் அடங்கும். இந்த இதில் இருந்து வந்து வாசிப்பு, எழுத்து, கணிதம் உட்பட்ட அடிப்படை திறன்களை மேம்பாடுகளை செய்கிறதுக்கு வரும். மற்றது இதில் செயற்கையா உங்களுக்கு தெரியும் குழந்தை பராமரிப்பு பள்ளிக்கூடங்கள் என்ன சிறு பேபியில இருந்து 6-7 மாதம் 1 வருஷத்துல இருந்து நான் போன கிழமை ஒரு டே கேர் போயிருந்தேன். அவர்கள் சொல்லி நம்ம என்ன இப்போ அந்த $10 ஒரு நாளைக்குன்ற ஒரு திட்டத்தை நீங்கள் கேள்விப்பட்டு? ஆமாம், நிச்சயமா. அது ஒரு முக்கியமான திட்டம். என்ன அதை மத்திய அரசும் மாகாண அரசும் சேர்ந்து அவர்களுக்கு காசு கொடுக்கணும், நாங்களும் சேர்ந்து அந்த திட்டத்தை அமல்படுத்தினாங்க. அதெல்லாம் அந்த 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 திட்டம் கண்டினியூ பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தை. அது 3 வருஷம்தான் அந்த சட்டம் மூலம் அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது, அந்த 10 வருடம். அதை இன்னும் மத்திய அரசோடு அந்த திட்டத்தை மேலும் கொண்டு செல்வதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் நடத்துகிறோம். அப்போ இப்படி நாங்கள் நிறைய உங்களுக்கு பாடசாலைகள் பள்ளிக்கூடங்களுக்கான விடயங்களை எங்கட பிள்ளைகள் தான் எங்களோட சொத்து. எங்கட குடும்பத்தின் சொத்து மாத்திரமே இந்த நாட்டின் உலகத்தின் தலைவர்களும் சொத்துகளும். அவர்கள் ஃபெயில் பண்ணிட்டால் எல்லாம் இந்த நகரம் ஃபெயில் பண்ணிடும், இந்த மாகாணம் ஃபெயில் பண்ணிடும், நாடு ஃபெயில் பண்ணிடும். அப்போ அவளெல்லாம் எங்களுடைய பொருளாதாரத்தின் பலங்களும் அவளோட வாழ்க்கை சுபிச்சம் மாத்திரமில்லை, நல்லா வரும் இந்த நாட்டின் மக்களின் உலகத்தின் சுபிச்சம். அப்போ அவள நாங்கள் நிறைய முதலீடு செய்கிறோம் இந்த இந்த வரவு திட்டத்துக்கு. நல்லது. கௌரவ மாகாண பாராளுமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி அவர்களே, வேலைப்பளங்களுக்கு மத்தியில் இந்த ஒரு காலை வேலை மதிய வேலை அவ்வளோ வேலைப்பளங்கள் உங்களுக்கு இருக்கும். யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சி, டாக் வித் ராவி யூடியூப் சேனல் சார்பாக உங்களை சந்திக்க நாங்கள் அனுமதி காட்டப்படுவது. எந்த மறுப்புமின்றி இருந்து இவ்வளவு நேரமும் அமைதியாக பொறுமையாக பெருமதியான விடயங்களை விரிவாக விவரமாக சொன்ன உங்களுக்கு அனைத்து ஊடகங்கள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறி, இன்னும் பல கேள்விகள் எங்களிடம் இருக்கிறது. புதிதாக கட்டப்படுகின்ற யூனிவர்சிட்டி மெடிக்கல் காலேஜை பற்றியெல்லாம் பேச வேண்டும். இன்னொரு சந்தர்ப்பம் நீங்கள் வழங்கின நிச்சயமாக இன்னும் ஒரு முறை விரிவாக பேசுவோம் என்று கூறி உடம்பு இது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிச்சயமாக நீங்கள் அன்பாக நீங்கள் காலையில் வந்து நீங்களும் உங்களுடைய ஹரேந்திரன் ஒரு செய்தித்துறை பொறுப்பாளர், அவரும் செய்தித்துறை, அவரும் அருமையான இளைஞன் துடிப்பாக இங்கே வந்து நீங்களும் கணவர் நீங்களும் கூட வானொலியில் டிவி ரேடியோ யூடியூப் என்ன டாக் வித் ராவி நீங்களும் ஒரு பாரம் நான் சொன்னேன், நீங்கள் பாரம் உயர்த்தி இருக்கீங்க.
நல்ல ஒரு விடயம். வேண்டாம் எங்கட ஊடகத்துறை வளர்றது வந்து அது வந்து தர்மமான ஊடகங்கள். என்ன தர்மமான தர்மத்தை சிந்திக்கின்ற உண்மையை சொல்றேன். நான் அடிக்கடி சொல்றேன், உங்களுக்கு தெரியும். நிச்சயம். ஊடகத்தின் விழாக்களுக்கு வரைக்கும் ஜெனுவின் நியூஸ் அண்ட் வியூஸ் அதை கொண்டு வர ஊடகங்கள் எங்களுக்கு நிறைய தேவை. அப்போ அந்த பணிகளில் நீங்கள் பயணிக்கின்ற உங்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றிகளையும் பாராட்டு தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு இன்னும் உடல் ஆரோக்கியங்கள் நீங்கள் இவ்வளோ சவால் மத்தியிலே நீங்கள் ஒரு நல்ல கலைஞனாக நல்ல ஒரு மூத்த கிட்டத்தட்ட நீங்கள் 30 வருடங்களா 30 வருஷம் 30 வருடம் உங்களோட ஊடகத்துறையில் அது வந்து ஒரு இப்போ இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் உங்களோட அறிவியலை அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இப்படி கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம். உங்களோட அழகான தமிழ், உங்களோட நகைச்சுவான தமிழ், மற்றது நீங்கள் நாடக பாணியில் மக்களுக்கு எப்படி செய்திகளை சொல்லணுமோ அதை நீங்கள் நகைச்சுவை கூடாது செய்கிற விடயங்கள் முக்கியமான. மற்றது இன்னொன்று இறுதியாக சொல்ல, நீங்கள் முதியோர்கள் மீது நீங்கள் கூட அவர்களுக்கு அக்கறை எடுத்து முதியோரில் உங்களோட வானொலியிலே அவர்களை என்கேஜ் பண்ணி உங்களுக்கு தெரியும் சோஷியல் ஐசோலேஷன் சொல்றது அது பெரிய வியாதி. தனிமைன்றது பெரிய வியாதி. அதையெல்லாம் நீக்கிற உங்களோட வானொலிக்கு மீண்டும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லி விடவிருக்கிறேன். நான் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு சொல்லி நீங்கள் சொன்னீங்க எங்களோட பாரம் உயர்த்தப்படுகிறேன். அதுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி நண்பர் ஹரேன் தான். அவருடைய நாங்கள் புதிதாக ஒரு வெப்சைட்டை உருவாக்கிறோம், www.jugamradio.c என்ற இப்போ உங்களுடைய இந்த செவி கூட அதில் ஒளிபரப்படும். அதில் பெறும் அவை மீண்டும் குளம் நலம் சார்ந்து நீங்கள் நலமோடு வாழ வேண்டும். உங்களை சொல்லுதே இல்லை, உங்களோட துணைவியாரே ஒரு டாக்டர் உங்களை உள்ளடத்தை கவனித்துக் கொள்வார். மக்கள் மனதிலே நீங்கள் நீங்காத இடம் பிடித்திருக்கிறீர்கள். நல்ல ஒரு சேவகனாக, மக்கள் சேவகனாக இன்னும் பல்லாண்டு சேவையாற்ற வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறையொருளை வேண்டி வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். கலாதிரவந்தன் அவர்கள். Talk with Ravi.